வணக்கம் கைஸ். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. இங்கே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அழகான குறிக்கோள் நம்ம லைஃப்பில் இருக்குது. அந்த குறிக்கோளோட பேர் தான் 2 லெட்டர்ஸ் CA. அதுக்குண்டான முக்கியமான ஒரு எக்ஸாம், CA இன்டர் எக்ஸாம் நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. ஸோ விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் அதுக்குண்டான முயற்சி நீங்கள் எடுத்திருக்கிறீங்க, நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புறீங்க. முயற்சி எடுத்துட்டோம்னா அதுக்கு பலனும் உண்டு, சில சமயம் சோதனைகளும் வரலாம், ரெண்டும் வரலாம். எதை வந்தாலும் நம்மளுடைய முயற்சியை விட்டு கொடுக்காம நம்ம பெஸ்ட்டை பாசிட்டிவிட்டியோட கொடுத்தால்தான் நமக்கு வெற்றி வரும். நிறைய ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். இது சைக்கலாஜிக்கல் தான். அதெல்லாம் நீங்கள் தள்ளி நீக்கம் பண்ணி வச்சுடுங்க. இந்த டைமில் இப்போ நீங்கள் வேணா ஒன்றும் புதுசாலாம் படிக்கலாம், ஒன்றும் பண்ணாதீங்க. படிச்சுட்டு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் காமாக இருங்க, கொஞ்சம் மெடிடேஷன்லாம் ஆனால் பண்ணுங்க. ஒரு 2-3 மினிட் பேசாமல் இருங்க, யார்கிட்டையும் பேசாமல் இருங்க. இல்லை ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்ட்டு பேசணும்னா ஃப்ரெண்ட்ஸ்ட்டு பேசுங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள் இப்போ ஒன்றும் பேசாதீங்க. பிகாஸ் இட்ஸ் எக்ஸாம் டைம். ஸோ பி காம். நீங்கள் 100% கொடுத்துருக்கீங்க, நானும் நம்புறேன், நீங்களும் நம்புறீங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான வெற்றி யூ வில் பி கெட்டிங் இட். அதுதான் சொல்கிறேன். ஆல்வேஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகாதீங்க. ஆல்வேஸ் யூ கீப் யர் எக்ஸ்பெக்டேஷன் பிட் லோ. யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும்போது தான் டிசப்பாயின்மெண்ட் இஸ் கம்மிங் ஆர் யூ ஆர் ஃபீலிங் ஸோ பேட். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனே வைக்காதீங்க. இன்புட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும், வேறு ஒன்றுமே மைண்டில் வச்சுக்காதீங்க. அண்ட் ஒன் லாஸ்ட் டைம் கைஸ், நல்லா பண்ணுங்க. செப்டம்பர் எக்ஸாம். யூ டோன்ட் வரி அபவுட் தி பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க அதை வரி பண்ணிக்காதங்க. அதெல்லாம் விட்டுருங்க. எக்ஸாம் டஃப்பாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா விட்டுருங்க. டஃப்பாக இருக்கும், நீங்கள் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போனால் போதும். ஏன்னா CA எக்ஸாம்னா அப்படி தான் இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, பிரயோஜனம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதுக்குண்டான முயற்சியை நான் எடுத்திருக்கேன், நானும் நம்புறேன், நீங்களும் நம்புறீங்க. ஸோ அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும், நீங்கள் நல்லா முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ ஒன் லாஸ்ட் டைம், டூ யுவர் பெஸ்ட். எதை பற்றியும் தயக்கம் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை இறக்குங்க. ஆல் த வெரி பெஸ்ட். We will clear the exam and stay blessed. May God bless us all. நன்றி, வணக்கம்.